வாணியம்பாடி பள்ளிப்பட்டி ஏரியில் ஏராளமான விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியன்று வாணியம்பாடி சுற்று வட்டாரங்களில் விநாயகர் சிலைகள் பொது இடத்தில் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. வழிபாடு முடிந்து நேற்று மாலை அந்த சிலைகளுடன் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் செயலாளருமான VS சாரதிகுமார் கொடியசைத்து நகர வீதியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பெயரில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு அரசு வழிகாட்டுதலின்படி சிலைகள் வாணியம்பாடி அடுத்த பள்ளிப்பட்டி பகுதியில் உள்ள ஏரியில் போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. கோத்தகிரி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி நிறைவடைந்த நிலையில் இன்று பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிக்டன் பகுதியில் இருந்து மேலதாளங்களுடன் வாகனங்களில் 100க்கும் மேற்பட்ட சிலைகளுடன் விநாயகர் ஊர்வலம் காமராஜர் சதுக்கம் மற்றும் பேருந்து நிலையம், காமராஜர் நகர் மற்றும் ராம்சந்த் வழியாக உயிலட்டி நீர்வீழ்ச்சிக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. பழங்குடியின மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை தங்களுக்கு ஒதுக்க கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குறவர் பழங்குடியின மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தி சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விஷப்பாம்புகள் பிடிக்க மத்திய வனத்துறை இன்னும் அனுமதி வழங்காததால் வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வடநெம்மேலி பகுதியில் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை சார்பில் கொடிய விஷமுள்ள பாம்புகளிடம் இருந்து விஷம் இழக்கும் பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. இங்கு பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள 350 இருளர் இனத்தவர்கள் பாம்பு பிடித்து இந்த பாம்பு பண்ணைக்கு கொடுத்து வருகின்றனர். நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன் ஆகிய விஷப்பாம்புகள் பிடிக்க மத்திய வனத்துறை இன்னும் அனுமதி வழங்காததால் வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கடந்த 7ஆம் தேதி அன்று காரைக்கால் நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டன. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து விநாயகர் சிலைக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று அனைத்து விநாயகர் சிலைகளும் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட்டது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.